திருச்சியில் கொட்டும் மழையிலும் தமிழக அரசை கண்டித்து தலையில் முக்காடு அணிந்து கையில் திருவோடியேந்தியபடி விவசாயிகள் நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். விவசாயிகளை திருவோடியேந்தி தெருவில் நிற்க வைத்த தமிழக அரசு கொண்டு வந்த நில ஒருங்கிணைப்புச் சட்டத்தை வாபஸ் பெற வலியுறுத்தியும், இலவச விவசாய மின்னிணைப்பு பெற தடையாகுள்ள மத்திய அரசின் புதிய மின்சார திருத்த மசோதாவை கைவிட வலியுறுத்தியும், விவசாய தொழிலுக்கு ஆள் பற்றாக்குறை நிலவும் சூழலில் 100 நாள் தொழிலாளர்களை விவசாய தொழிலுக்கு பயன்படுத்திட மத்திய மாநில அரசை வலியுறுத்தி தமிழக ஏரி மற்றும் ஆற்றுப்பாசன விவசாயிகள் சங்கம் சார்பில் அச்சங்கத்தின் மாநில தலைவர் விஸ்வநாதன் தலைமையில் திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகில் கண்டன ஆர்ப்பாட்டம் இன்று நடைபெற்றது. விவசாயிகளை திருவோடியேந்த வைக்கும் தமிழக அரசை கண்டித்து கொட்டும் மழையிலும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் நோக்கி பேரணியாக வந்த 150க்கும் மேற்பட்ட விவசாயிகள் தங்களது கைகளில் திருவோடியேந்தி தலையில் முக்காடு போட்டவாறு மத்திய மாநில அரசுகளை கண்டித்து கண்டனம் முழக்கம் எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இலவச மின்னிணைப்பு கேட்டு விண்ணப்பித்து காத்திருக்கும் விவசாயிகளுக்கு தமிழக அரசு உடனடியாக மின்னிணைப்பு வழங்க வேண்டும். தேர்தலின் போது அறிவித்தபடி மாதந்தோறும் மின்கணக்கீடு செய்ய வேண்டும். மேலும் கரும்பு, மக்காச்சோளம் மற்றும் நெல்லுக்கு லாபகரமான உரிய விலையை மத்திய மாநில அரசுகள் நிர்ணயம் செய்ய வேண்டும் எனவும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்தனர். கரும்பு டன்னிற்கு 4000 விலை வேண்டும். மத்திய மாநில அரசுகளே அடிக்காதே அடிக்காதே, விவசாயத்தை அடிக்காதே, விவசாய கூலிக்கு ஆள் இல்லை. நிறுத்த வேண்டும், நிறுத்த வேண்டும், நிறுத்த வேண்டும். திருப்பி விடு, வாபஸ் பெறு. தமிழக முதல்வர் அண்ணாச்சி, தமிழக முதல்வர் அண்ணாச்சி, காப்பாற்று காப்பாற்று. ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், திருவோடியேந்திய ஆர்ப்பாட்டம். தமிழக அரசு வாபஸ் பெற வேண்டும். தமிழக அரசு, தமிழக அரசு வாபஸ் பெறு, வாபஸ் பெறு. திருவோடியேந்தி திருச்சியில் கொட்டு மழையில் இந்த தமிழ்நாடு ஏரி மற்றும் ஆற்றுப்பாசன விவசாய சங்கத்தினுடைய போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு. இதில் என்னன்னா முக்கியமாக தமிழக அரசு நில ஒருங்கிணைப்பு சட்டம் 2023 கொண்டு வந்திருக்கிறது. கார்ப்பரேட் நிறுவனங்கள் எந்தவித அனுமதியுமின்றி விவசாயியுடைய உரிமைக்காக போராடினாலும், எங்கள் நிலத்தை கொடுக்க மாட்டானாலும் அவங்க கேட்க மாட்டாங்க. எங்களுடைய உரிமை இல்லாமையே, எங்கள் அனுமதி இல்லாமையே எங்கள் நிலத்தை கையகப்படுத்தி கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு கொடுக்கக்கூடிய இந்த நில ஒருங்கிணைப்பு சட்டம் 2023 தமிழக அரசு கொண்டு வந்துள்ள சட்டம் விவசாயத்துக்கு ஆபத்தானது, விவசாயத்தை அழிக்கக்கூடியது, விவசாயிகளுக்கு எதிரானது. ஆனால் தமிழக அரசு கொண்டு வந்துள்ள நில ஒருங்கிணைப்பு சட்டத்தை வாபஸ் பெற வேண்டும் என்று தமிழ்நாடு ஏரி மற்றும் ஆற்றுப்பாசன விவசாய சங்கம் இன்னைக்கு கொட்டு மழையில் திருவோடியேந்தி தலையில் முக்காடு போட்டு எங்களை தெருவுக்கு பிச்சை எடுக்க கொண்டு வந்துடாதீங்க, திருவோடியேந்தி பிச்சை எடுக்க கொண்டு வந்துடாதீங்க, எங்கள் விவசாய நிலத்தை 1/2 ஏக்கர் 1 ஏக்கர் இருக்கிறத பிடுங்கி கார்ப்பரேட் நிறுவனங்கள்ட்ட கொடுத்துடாதீங்க, தொழில் வளர்ச்சின்னு கொண்டு வந்து எங்களை அழிக்காதீங்க. அதனால் நில ஒருங்கிணைப்பு சட்டம் 2023 தமிழக அரசு வாபஸ் பெற வேண்டும் என்று இந்த போராட்டம் நடத்துகிறோம். அதேமாதிரி மத்திய அரசு கொண்டு வந்துள்ள புதிய மின்சார திருத்த சட்டத்தை வாபஸ் பெற வேண்டும். ஏனென்றால் இலவச விவசாய மின் இணைப்புக்கு ஆபத்தானது, விவசாயிகளுக்கு ஆபத்தானது. அதனால் நீங்கள் இலவச விவசாய மின் இணைப்புக்கு ஆபத்தான அந்த புதிய மின்சார திட்டத்தை மத்திய அரசு கொண்டு வந்திருக்கு, அதையும் வாபஸ் பெற வேண்டும். பாராளுமன்றத்தில் அதற்கு எதிர்ப்பாக தமிழக எம்பிக்கள் குரல் கொடுக்க வேண்டும். அதேமாதிரி 100 நாள் நிலத்திட்டத்தை கொண்டு வந்து இன்றைக்கி களை எடுக்கிறதுக்கு கூட ஆள் கிடைக்கல. இன்றைக்கி விலைவாசி உயர்ந்துருச்சு, ஆனால் மத்திய அரசு உரிய விலை கொடுக்கல. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 100 நாள் வேலை திட்டத்தை கொண்டு வந்து இந்த விவசாயத்தை அழிக்கிறாங்க. இந்த 100 நாள் வேலை திட்டத்துக்கு பின்னாடி கார்ப்பரேட் நிறுவனங்கள் இருக்குது.
இப்போ விவசாய காலத்தில் களை எடுக்கிறது கூட எங்களுக்கு ஆள் கிடைக்கல, நடவு நடுறதுக்கும் ஆள் கிடைக்கல. எப்படியே காசை கொடுத்து நடவு நட்டுட்டோம், ஆனால் களை எடுக்கிறதுக்கு ஆள் கிடைக்கல. எப்போ தான் 15 நாளில் எடுத்துருவோம், 30 நாளாயும் களை எடுக்கிறதுக்கு ஆள் கிடைக்கல. கேட்டால் 400 ரூபா தரியாங்கிறாங்க. அதனால் 100 நாள் வேலை திட்டம் விவசாயிகளுக்கு ஆபத்தானது, விவசாயத்தை அழிக்கக்கூடியது. ஆனால் விவசாய காலத்தில் 100 நாள் வேலை திட்டத்தை அமுல்படுத்தக்கூடாது. அப்படி அமுல்படுத்தினா விவசாயிகளுக்கு அனுப்ப வேண்டும் என்று இந்த திருவோடு ஏந்தி எங்களை தெருவில் நிற்க வச்சிடாதீங்க, பிச்சை எடுக்க வச்சிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நில ஒருங்கிணைப்பு சட்டம் 2023 தமிழக அரசு வாபஸ் பெற வேண்டும். அதேமாரி புதிய மின்சார திட்டத்தை மத்திய அரசு வாபஸ் பெற வேண்டும். கரும்பு டன்னுக்கு 4000, நெல் 3000, நெல்லுக்கு மக்காச்சோளம் குவிண்டலுக்கு 3000, அதேமாதிரி இலவச விவசாயம் இணைப்பு, இதெல்லாம் மத்திய மாநில அரசுகள் ஏமாற்றாமல் காலதாமதப்படுத்தாமல் விவசாயிகளுக்கு வழங்க வேண்டும் என்று தொடர்ந்து நாங்கள் போராட்டம் நடத்திட்டு இருக்கோம். இன்றைக்கி திருச்சியில் திருவோடு ஏந்தி மழையில் எங்களை பிச்சை எடுக்க வச்சிடாதீங்கன்னு சொல்லிட்டு தலையில் முக்காடு போட்டு எங்களை தெருவில் நிறுத்திடாதீங்கன்ட்டு இந்த போராட்டத்தை நடத்திட்டு இருக்கோம்.